தொடர்ந்து நிறைவு கருத்தை முன்வைக்க திரு ராஜீவ்காந்தி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். எல்லா தாவேக்காவை சேர்ந்த எல்லாரும் லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம், ஊழல் தான் முதல் ஊற்றுக்கண், அந்த ஊழலை நாங்கள் ஒழிச்சிட்டோம் பார்த்தீங்களான்னு முடிவுரை எழுதியிருக்காங்க. யாராவது அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கினா என்ன பண்ணுவாங்க? அரெஸ்ட் பண்ணுவாங்க, கைது பண்ணுவாங்க. கைது பண்ணி எங்கே கொண்டு போவாங்க? நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளின்னு யார் வாதாடுவாங்க? யார் வாதாடுவாங்க? சிரிக்கிறீங்க, சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க. நீங்களே சொல்லிருக்க. இல்லை, இது காமனான பதில். அரசு வழக்கறிஞர் வாதாடுவாங்க. உலகத்திலே அந்த அரசு வழக்கறிஞர் லஞ்சம் வாங்கி நாம மட்டும் ஒரே கும்பல் தான். சரி, 5 கூடு 10 கூடு, 5 கூடு 10 கூடு, 5 கூடு 10 கூடு, 5 கூடு 10 கூடுன்னு ஊர் முழுக்க கூவி வித்துட்டு ஒரு அம்மா பெட்டிஷன் எழுது, நான் இவள் லஞ்சம் கொடுத்தேன்னு. லஞ்சம் வாங்கின இன்சியலுக்கு இட்டுட்டு வர அமைச்சர் கேள்வி வைப்பாருன்னா அந்த மாட்டிக்கிட்டாங்க கட்சியை விட்டு. யோக்கிய வர்றான் செம்படுத்து உள்ளவைன்னு லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு ஒட்டுமொத்தமா அந்த நாட்டுடைய பண்பாட்டை ஒழிச்சதுதான் கேடு. விஜய்க்கு அவமானம் வந்துருதான். எப்படி? விஜய் அவர்களுக்கு அவமானம் வந்துருதான். கர்நாடகாவே இந்த அவமானத்தை சம்பாதிக்கலான்னு நானே அவமானப்படலான்னு. மிஸ்டர் விஜய் அவர்களே, கபினிலிருந்து தண்ணி வந்துச்சுல, மேட்டூர் அணை திறந்தாச்சா? ஜூன் 12 திறக்க வேண்டிய மேட்டூர் அணை இதுவரை திறக்கப்படலை. ஏன் திறக்கப்படலை? கர்நாடகாவில் போதிய நீர் இல்லை என்று இந்த 20 நாள்களில் 32 நாள் மீடியாக்களை சந்தித்து அந்த முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் TK சிவகுமார், எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. எப்படி? ஹாரங்கியில், ஹேமாவதியில், KRS அணையில் 3 சேர்த்து 114 TMC இருந்தாலும் எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னு பேட்டி கொடுக்குறாரு. 114 TMC தண்ணி இருந்தாலும் விவசாய நிலம் காஞ்சி போச்சுன்னு பத்திரிகையாளர்கள் உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுறாரு. ஊடகங்களை சந்திச்சு கர்நாடக நிலை இதாங்கிறாரு. ஒத்தைக்கு ஒத்த வாங்கன்னு வேங்க மகனா, ஒத்தைக்கு ஒத்த நிற்கிற நீங்க போய் ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு பேசினான்னு தான் கேட்டுருவோம். நான் கேட்கறது என்ன? டெல்டா காயுது, ஆடி 18 கொண்டாட முடியல, குருவை போச்சு, சம்பாவாக வரட்டும். ஐயா பரவாயில்ல ஐயா, கோடம்பாக்கத்தை குடிக்க தண்ணி இருக்கு, ராமநாதபுரத்தை குடிக்க தண்ணி இருக்கு, ஒக்கனேக்கல் தண்ணி இருக்கு, 132 கூட்டி குனி திட்டம் இருக்குயா, அதுக்கு தண்ணி வேணாங்க கேட்குறோம். தாகத்துக்கு தண்ணி கொடுக்குற முதலமைச்சர் குறைஞ்சபட்சம் பேசியிருக்கலாமா இல்லையா? ஏன் ரகசியம் கேட்குறீங்க? நாங்கள் கேட்பது, நீங்கள் சட்டமன்றத்துக்கு உள்ளே இருக்கிற போது விவசாயி வெளியே போராடுகிறான், நீங்க பேசினா குறைஞ்சா போயிருக்கிறோம். சொல்லல்ல செயல்ங்கிறாரு. என்ன சொல்லல்ல செயல்? நான் கேட்டது உங்கள் செயல். நீங்க பேசாம இருந்ததுனால மேட்டூர் அணை திறக்கப்பட்டதா? நீங்கள் பேசாம இருந்ததுனால கபினியில் ஊரடங்கு வந்துச்ச விவசாயிக்கு வந்ததா? நீங்கள் பேசாம இருந்ததுனால குறுவை சாவடி நடந்ததா? நீங்கள் பேசாம இருந்ததுனால வறட்சி நிவாரண நிதி வந்ததா? என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. 100 நாள் இதை செய்தேன், என்ன செஞ்சீங்க? முதல் நாள் பதவி இருக்கிற போது கஜானா காலினா 4,72,000 கோடி வச்சது நீங்க வெம்பாடு பட்டு நீங்க சம்பாதிச்சு வச்ச பணமா? யாரு? திமுக போட்ட விதை, அவர்கள் போட்ட பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை. இவங்க சொல்றாங்களே, எனக்கு உண்மையிலே வருத்தம் தான். பேசி வளர்ந்த இயக்கம் என்று மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மேடையில் பேசுகிற போது எந்த இடத்திலாவது யூபியை பாருங்கள், பீகாரை பாருங்கள், குஜராத்தை பாருங்கள் பேச முடிகிறதா? தமிழ்நாட்டை அமெரிக்காவோடு ஒப்பிடப்படுகிறது, தமிழ்நாட்டை சிங்கப்பூரோடு ஒப்பிடப்படுகிறது, தமிழ்நாட்டை இங்கிலாந்தோடு ஒப்பிடப்படுகிறது என்றால் தமிழ்நாடு என்கிற இந்த நாடை பேசி பேரறிஞர் அண்ணாவும், தலைவர் கலைஞரும், தந்தை பெரியாரும், கர்ம வீரர் காமராஜரும், தோழர் ஜீவானந்தமும் பேசி வளர்த்த இயக்கம். முதல்ல வந்து துண்டு போட்டிங்களே தோல்ல, இந்த துண்டை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என் தோலை போய் காட்டினா, டே ஆடு மாடு மேய்க்கிற வயலுக்கு தோல்ல துண்டுன்னு கேட்டான். என் பாட்டன் பெரியார் பேசி எழுதிதான் என் தோலுக்கு துண்டு வந்துச்சு. போய் எம்பாட்டன் முருகனுக்கு போய் தமிழில் ஓத வேண்டும் என்று கேட்டால், முருகன் தமிழ் படித்த முருகனுக்கு தமிழ் தெரியுமா என்று கேட்டபோது, என் தமிழ் இந்த கோயிலுக்கு ஒழித்தால் தீட்டா என்று பேசினால்தான் என் பாட்டன் முருகனுக்கு முருகன் போட்டி விநாயகா போட்டின்னு தமிழ்ல பேச முடியுது, தமிழ் எழுத முடியுது. நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். அன்பு நண்பர்களே, 100 நாள் ஆட்சிக்கு சாட்சி என்ன கேட்கிறார்கள்? கொரோனா என்கிற பேரிடர் வந்தது. அரசு பிள்ளைகள் போய் பள்ளிக்கு போக முடியவில்லை. வசதி உள்ள தனியார் பள்ளியில் படித்த பிள்ளைகள் எல்லாம் செல்போனையோ லேப்டாப்பையோ பார்த்து கல்வியை கொஞ்சமாக கற்றார்கள். இடைநிற்றலில் தமிழ்நாடு பின்தங்கி போகியது. திராவிட மாடல் அரசின் எங்கள் MK ஸ்டாலின் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு தலைவர் வருகிறார், சிந்திக்கிறார்,
2 ஆண்டு காலம் பள்ளிக்கு போகாத குழந்தைகளிடம் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது? இல்லம் தேடி கல்வியை கொண்டு போ என்று குழந்தைகளிடம் இல்லம் தேடி கல்வியை கொண்டு போகிறார். மதுக்கடைகளை மூடுவேன் மூடுவேன் என்று சொன்ன விஜய் வருகிறார், இல்லம் தேடி சரக்க கொண்டு போய் சேர்த்திருக்காரு. கேட்டா நாங்க சரக்க வைக்கல, இல்லம் தேடி கல்வி கொடுத்தா திமுக, இல்லம் தேடி சரக்கு கொடுத்தா தாவேக்கா. நீங்க இந்த QR கார்டு இப்ப நீங்க எல்லாமே செக் பண்ணலாம். இங்க 21 வயசு கீழே உள்ள உங்க பிள்ளைகள், அன்பு குழந்தைகள், முதல்வர் மாமான்னு ஓட்டு போட்ட குழந்தைகள்கிட்ட சொல்லி, அப்பா இங்க வாப்பா அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணா உங்களை டாஸ்மாக் அன்புடன் வரவேற்கிறது. என்ன ஜின் குடிக்கலாம், என்ன ஒயின் குடிக்கலாம், உள்ள போய் ஏங்க மதுவை 21 வயசு கீழே விற்கக்கூடாதுன்னு போர்டு மாட்டிருக்கு. அங்கே ஆஃப்ல வயசு இருக்கணுமா இல்லையா, வெரிஃபிகேஷன் இருக்கணுமா இல்லையா? 5 வயது குழந்தையும் 10 வயது குழந்தையும் விஜய் மாமா நாங்க சரக்கு வாங்கலாமான்னு வீடு தேடி சரக்க கொடுத்த இந்த ஆட்சி இப்ப பேசுது. இந்த 100 நாளில் உங்கள் மௌனம் எதை சாதித்த தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு இருந்தது. தமிழ்நாடுங்கிற மாநிலம் இந்தியாவிலேயே தனிநபர் வருமானம் கொண்ட முதல் மாநிலம். இந்தியாவிலேயே இங்க இருக்கக்கூடிய சமூக பொருளாதார பண்பாட்டில் சிறந்து விளங்கிய மாநிலம் தமிழ்நாடு. 100 நாள் என்ன சாட்சி தெரியுமா? எங்க இந்தி சகோதரர்கள் அங்கே டெல்லியில் போராடுகிற போது அந்த மாணவ இயக்க தோழர்கள் கேட்கிறார்கள், மிஸ்டர் காம்ரேட் ராஜீவ் காந்தி, தமிழ்நாட்டின் கருத்து என்னன்னு கேட்கிறார். தமிழ்நாட்டின் கருத்தை உங்கள் ஹீரோ விஜய் பேச மாட்டாரா? அவர் திருவாய் மலர்ந்தால் 200 கோடி ஓவா சம்பளம் வேணும். தமிழ்நாடு தனித்து விளங்கியது என்றால் திராவிடம் போட்ட விதை, அந்த மதச்சார்பு விதையை, சமூக நீதி விதையை பேசாமல் இருந்து, உங்கள் கருத்தை பேசாமல் இருந்து கெடுத்து விடாதீர்கள். எல்லாத்துக்கும் கருத்து சொல்றதா? ஆமா கருத்து சொன்னீங்க தான் சொன்னீங்க. மீனவர்கள் இறந்து போனால் கடிதம் எழுதுறீங்கன்னு. மீனவர்களை இளைஞரானும் இப்போ கடத்தலை, மீனவர்களை இளைஞரானும் இப்போ சுடலை, உண்மைதான். ஆனால் ராமேஸ்வர மீனவர்கள் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அடித்த புயலில் போய் நெடுந்தீவில் ஒதுங்கி ஓய்வு எடுத்தாங்க. கைது பண்ணி சிறையில் வச்சுட்டான். உங்கள் மீனவர் நண்பர் என்ன பண்ணாரு? பெரிய துப்பாக்கி எடுத்துட்டு ஜனநாயகம் சுட்டாரா? கடிதம் தான் எழுத முடியும். ஜனநாயக நாட்டில் கடிதம் தான். ஆனால் நீங்கள் பேசியது என்ன? நாங்கள் வந்தால் வில்லை வானாக வளைப்பேன். மாற்றம் என்று நீங்கள் செய்திருக்கிற மாற்றம் என்று என்னவென்றால், உங்கள் நண்பர் நல்ல உதவியாளருக்கு தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளர் பதவி, உங்கள் நல்ல ப்ரொடியூசருக்கு டெல்லி பிரதிநிதி பதவி, மேகதாது இஷ்யூ வச்ச ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் இஷ்யூ, நீட்டு வச்ச ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் இஷ்யூ, இப்போ FCRA ஆக்ட் இருக்க ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் இஷ்யூ. உங்களுக்கு எம்பி இல்லை, அதான் எம்பி பதவிக்கு நிகரான டெல்லி சிறப்பு பிரதிநிதி. அது என்ன நாராயணன்? வெங்கட நாராயணன். எங்கடா இருப்பாருன்னு நான் தேடி பார்க்குறேன். 10 நாளா யாஸ்பட ஷூட்டிங்ல பிஸியா இருக்க தலைவர். தமிழ்நாட்டை சேராத, தமிழ்நாட்டில் வாழாத, தமிழ்நாட்டுக்கு எந்த தொடர்பு இல்லாத உங்களுக்கு 200 கோடி ஓவா சம்பளம் கொடுத்தாரு ஒரே காரணத்துக்காக டெல்லி அரசு பிரதிநிதி. தமிழ்நாட்டின் சாபக்கேடு. நான் மீண்டும் சொல்கிறேன், சாதி வரியை விட, மத வரியை விட, மொழி வரியை விட, இன வரியை விட சினிமா வரி வீழ்த்தப்பட வேண்டும். அது வீழ்ந்தே தீரும். நன்றி திரு ராஜீவ் காந்தி.